வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு பாதாம் பருப்பு வச்சு பர்பி செய்ய போகிறோம். ஈஸியான ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இது வந்து அரை கப் 100 கிராம். ரவை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாத கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு பால் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை. நம்ம பாதாம் பருப்பு வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். முக்கால் கப்பு. வெந்த பிறகு தான் நம்ம கண்டென்ஸ் மில்க்கோ சுகரோ ஆட் பண்ணணும். வேகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ரவையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். பாதாம் பருப்பும் கடிபடும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் சுகர் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் பாதி சேர்த்துட்டு பாதி சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைப்போம். இது ஆறின பிறகு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.